அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்திற்கு உள்ளே பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மேலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதால் பிரதமர் மோடியே வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மேலும் தான் பிரதமரை அவைக்கு வரவேண்டாம் என வலியுறுத்தியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்திற்கு உள்ளே பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தகவல் கிடைத்ததாக ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதால் பிரதமர் மோடியை வரவேண்டாம் என்று தான் கேட்டுக்கொண்டேன் என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தான் பிரதமரை அவைக்கு வரவேண்டாம் என வலியுறுத்தியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் போஸ்டர்கள் போன்றவற்றை அவைக்குள் கொண்டு வரும் வரை மக்களவை எப்போதுமே நடக்காது என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகள் போஸ்டர்கள் போன்றவற்றை அவைக்குள் கொண்டு வரும் வரை மக்களவை எப்போதுமே நடக்காது என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பகிரலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள்ல ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் எப்பவுமே நடைபெறும். இந்நிலையில பிரதமர் மோடி பதிலுரையின்றி மக்களவையில பதிலுரை இல்லாம மக்களவையில நிறைவேற்ற இருக்கிறாங்க. இதனை அடுத்து மாநிலங்களவையில இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி பதிலுரை ஆற்ற இருக்கிறாரு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடந்துட்டு இருக்குதுங்க. இதுல கடந்த 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 2ஆம் தேதியில இருந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதுல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது முன்னாள் ராணுவ தளபதி MM நரவானே எழுதின ஒரு புத்தகத்தில இருந்து சீனாவின் ஆக்கிரமிப்புகள் குறித்த தகவல்களை சுட்டிக்காட்ட விரும்பினாரு. இதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. விவகாரம் தொடர்பாக கடந்த 2 தினங்களாக மக்களவையில கடும் அமளியானது நீடித்து வருகிறது. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பிரதமர் மோடி நேற்று பதிலளித்து பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா நேற்று அவர் அந்த பதிலுரை பண்ணல, பதிலுரை ஆற்றல. இந்நிலையில இன்று காலையும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கடும் அமளியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவைத் தலைவரோட இருக்கையை முற்றுகையிட்டு பதாகைகளோட முழக்கங்கள் எழுப்புறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூச்சலிடுறது உள்ளிட்ட பரபரப்பான சூழ்நிலை அங்க நிலவிட்டு இருக்குது. அமளிக்கு மத்தியில ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை குரல் வாக்கெடுப்பு நடத்தி அவைத் தலைவர் ஓம் பிர்லா நிறைவேற்றினார். தொடர்ந்து மக்களவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி பதிலுரை ஆற்ற இருக்கிறாரு. கடைசியா 2004ஆம் ஆண்டு ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்துல பிரதமரின் பதிலுரை இல்லாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார். அதாவது மக்களவையில பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சியினர் சதி செஞ்சு வர்றதா சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டி இருக்கிற நிலையில மக்களவை அதை வரை பாத்தீங்கன்னா நேற்று மக்களவையில சில உறுப்பினர்கள் வழக்கத்துக்கு மாறாக நடந்துகிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை சுற்றி, அதாவது எப்பவுமே ஒரு பிரதமரை சுற்றி நின்று
பார்த்தீங்கன்னா பதாகைகளை பிடிச்சு வந்து அதன் அடிப்படையில் அவங்களை கேர பண்றது உள்ளிட்டவைகள் வந்து எப்பவுமே நடக்காது. இந்த மாதிரி நடந்த ஒரு சூழ்நிலையில பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கூறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து தெரிவிச்சிருந்தாரு. தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவரை வர வேண்டாம்னு நான் தான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு மீண்டும் கூறிய அவர் வந்து பிரதமர் எதிர்க்கட்சிகள் போஸ்டர்கள் போன்றவற்றை அவைக்குள்ள கொண்டு வரும் வரை மக்களவை எப்பவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே மக்களவை நடக்க வேண்டும்னு சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து கண்டிப்போட தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற கூட்டம் அப்படிங்கிறதே வந்து மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கும் மக்களோட அடிப்படை வசதிகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தங்கள் தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து மக்களுக்கு அதாவது அரசுக்கு தெரியப்படுத்தி அதன் அடிப்படையில தங்களுக்கு வேண்டியவைகளை அதாவது தங்கள் தொகுதிக்கு வேண்டப்பட்டவைகளை செஞ்சு வாங்கிக்கிறதுக்கு பேரு தான் வந்து அதுக்கு உண்டான காரசார விவாதங்கள் நடக்கிற இடம் தான் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர். ஆனா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த பல மாதங்களாகவே வந்து தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகளால முடக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆரம்ப காலங்கள் தொட்டே மக்களோட பணிகள் எதுவுமே நடைபெறாத ஒரு சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதற்கு மிகவும் அதிர்ச்சி தர வகையில எதிர்க்கட்சிகள் வந்து போஸ்டரை வந்து அவைக்குள்ள கொண்டு வர்றது அந்த மாதிரி உள்ள செயல்கள் வந்து இதுவரைக்கும் வந்து அதிக அளவுல நடந்ததே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரதமரை தாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவே சொல்ற அளவுக்கு அந்த பாராளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சியினர் நடக்கிறாங்க அப்படிங்கிறது பலரை அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி இனிமே வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டால் மட்டுமே மக்களவை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூடிய சீக்கிரம் வரக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொல்லியிருக்கிறாரு, விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே மக்களவை நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பா தெரிவிச்சிருக்கிற ஒரு விவகாரம் நாடு முழுவதுமே ஒரு கடும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்குது. கோயிலா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.